ஒருத்தர் பேசி பேசியே எல்லாரையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செய்து எல்லாரையும் ஜெயிச்சுட்டு இருந்தார். அப்பேற்பட்டவர் பிறகு வாழ்க்கையில் பூரா ஒரு சமாதி ஆற வரைக்கும் அவர் மௌனமாகவே இருந்துட்டார். அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு திருப்பு முனை ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிறது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அவர் தான் மகான் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமி. அவருக்குன்னு கோவில் இல்லை, ஆனால் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஒரு வில்வ மரம் இருக்கு, பெரிய மரம். அந்த மரத்தை தான் நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம். ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு பேச்சு குரல் கேட்குறது. அதில் ஒரு குரல் சுவாமி நரசிம்ம பாரதி சுவாமிகளோடது, இன்னொரு குரல் கேட்குறது அது சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளோட இது அப்படிங்கிறத இவங்க ஊகிச்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பிரம்மஞானத்தை பற்றி நரசிம்ம பாரதி சுவாமிகளுக்கு அவர் சொல்கிறார், இன்றைக்கும் அங்கே போய் நம்ம பிரார்த்தனைகள் பண்ணாலும் சரி, இல்லை நம்முடைய கோரிக்கைகளை வைத்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றக்கூடிய சுவாமிகளாக சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் இருக்கார். நெரூர் கிராமத்தில் அவருடைய ஜீவ சமாதி அடைஞ்சார். அவர் அடைஞ்ச உடனே அவர் சொன்னார், அவர் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வருவாங்க, வடநாட்டிலேருந்து அவங்க ஒரு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க அந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கு பண்ணுங்க, எனக்கு கோவில் கட்டாதீங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு மரம் இருந்தால் கூட போதும், எனக்கு கோவில் வேண்டான்னு. ஸோ இங்கே போனீங்கன்னா எப்போ அதிஷ்டானம் இருக்கும், மரம் இருக்கும், அதுக்கு முன்னால் சிவன் கோவில் இருக்குது, பார்வதி கோவில் இருக்குது. புதுக்கோட்டை சமஸ்தானம் அவர் அந்த அரசர் கேட்குறாரு, மந்திரம் நீங்கள் தீட்சை கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவருக்கு தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை அந்த ஆற்று மணலில் எழுதி காமிக்கிறார். ஏன்னா அவர் பேச மாட்டார், அதனால் காமிச்ச உடனே அவர் அந்த மண்ணை ரொம்ப பயபக்தி அந்த மணலை அப்படியே அள்ளி தன்னுடைய அரண்மனையில் கொண்டு போய் இன்றைக்கும் அந்த அரண்மனையில் அவருடைய அந்த மணல் அப்படிங்கிறது பூஜை ரூமில் இருக்குது. ட்ரெஸ்ஸே பண்ணிக்காமல் நடந்து போகிறாரு இவர் மரியாதையே இல்லாமல். இவ்வளோ பொண்ணுங்கள்லாம் குளிக்கிறது பார்க்கலையா அவர்? இதை போய் நவாப் கிட்ட சொல்லி பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கையை வெட்டிட்டாங்க. அவர் கையை வெட்டினது கூட அவருக்கு அது தெரியாது. அது பாட்டு ஒன்றும் கவனிக்காமல் நேராக நடந்து போயிட்டே இருந்தார். சித்தராதம் இருக்கணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு போய் காட்டி, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் நாங்கள் உங்களை கையை வெட்டிட்டோம் அப்படின்னாங்க. அதை பற்றி பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்து அதை கையில் ஒட்டின்னு விட்டார். அது கையில் உடனே ஒட்டின்னு விடுத்தது. எல்லாத்தையும் விட இன்றைக்கும் நாம் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே கண்மூடி அமர்ந்து கொண்டிருந்தார். யோகா தியானம் இதில் எல்லாம் கொஞ்சம் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அவர்களுடைய குண்டலினி சக்தி அசைறத நிச்சயமாக உணரலாம். வணக்கம். ஒருத்தர் பேசி பேசியே எல்லாரையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாக்கு வன்மையால், அவரும் பெரிய வேத பண்டிதர், மற்ற எல்லாரையுமே தன்னுடைய வாக்குவாதம் செய்து எல்லாரையும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தார். அப்பேற்பட்டவர் பிறகு வாழ்க்கையில் பூரா ஒரு சமாதி ஆற வரைக்கும் அவர் மௌனமாகவே இருந்துட்டார். அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு திருப்பு முனை ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிறது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அவர் தான் மகான் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள். அவருடைய அதிஷ்டானத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். பல அற்புதங்களை செய்தவர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள். அவர் என்ன அப்படின்னு சொன்னால், சிருங்கேரி சுவாமிகளுக்கு ஒரு தடவை பிரம்மஞானத்தை பற்றி சந்தேகம் வந்தது. நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவருக்கு ஒரு கடந்த நூற்றாண்டில் ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ அந்த பிரம்மஞானத்தை பற்றி சந்தேகத்தை யார் தீர்ப்பாங்க அப்படிங்கிறது அவர் எல்லா இடங்களிலும் விசாரிக்கிறார். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யார் பிரம்ம ஞானத்தில் இருந்தாங்களோ அவங்களால தான் உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பண்டிதர்களும் சொல்லிடுறாங்க. அப்போ யார் பிரம்ம ஞானத்தில் யார் இருந்தார் அல்லது இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடுறார், அவருக்கும் கிடைக்கல.
ஒரு தடவை தமிழகத்துக்கு இந்த பக்கமாக அவங்க யாத்திரையாக வந்தப்போ சிருங்கேரி சுவாமிகள் பொதுவாக அந்த மாதிரி வருடத்திற்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரது வழக்கம். அந்த மாதிரி வரும்பொழுது இந்த பக்கம் வருகிறார். புதுக்கோட்டை சார்ந்த இங்கே வந்து நெரூர், இப்போ நம்ம இருக்கிறது நெரூரில். அந்த வரும்பொழுது அந்த சதாசிவ பிரம்மேந்திரர் பற்றி அவர் கேள்விப்படுறார். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சமயத்தில் சதாசிவ பிரம்மேந்திர மகான் வந்து சமாதியாகி 125 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் இவர் வர்றார், இந்த பக்கம் வர்றார். வந்துட்டு அவர் உள்ளே போகிறாரு, போய் அந்த அதிஷ்டானத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு தெரியல. அவர் தன்னோட வந்தவங்க எல்லார்ட்டையும் சொல்லிடுறார், நீங்கள் எல்லாருமே வெளியே இருங்க, நான் வந்து போய் இங்கே காவேரி பக்கத்துலேயே ஓடுறது, அதில் குளிச்சுட்டு நான் வந்து என்னுடைய அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு நான் உள்ளே போயிடுவேன். நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது, எல்லோரும் வெளியவே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்துடுறார். உள்ளே வந்து உட்காந்துருக்காரு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவர் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவர் சாப்பிடலை, சுவாமிகள் சாப்பிடலன்னு யாருமே சாப்பிடல. அந்த மாதிரி இருந்தப்போ 3ஆவது நாள் ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு பேச்சு குரல் கேட்குறது. அதில் ஒரு குரல் வந்து சுவாமி நரசிம்ம பாரதி சுவாமிகளோடது, இன்னொரு குரல் கேட்குறது அது வந்து சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளோட இது அப்படிங்கிறத இவங்க ஊகிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. பிரம்மஞானத்தை பற்றி நரசிம்ம பாரதி சுவாமிகளுக்கு அவர் சொல்கிறார். இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவர் வந்து இன்றைக்கும் ஜீவ சமாதியில் அவர் வந்து அப்படியே ஜீவனோடு இருக்கார் அப்படிங்கிறத இன்றைக்கும் அங்கே போய் நம்ம வந்து பிரார்த்தனைகள் பண்ணாலும் சரி, இல்லை நம்முடைய கோரிக்கைகளை வைத்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றக்கூடிய சுவாமிகளாக சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் இருக்கார். இப்பேற்பட்ட ஒரு 125 வருஷம் கழிச்சும் கூட ஒருத்தரால் வந்து பேச முடிகிறது அப்படின்னு சொன்னால் அவர் எப்பேற்பட்ட மகானாக இருக்க வேண்டும். இவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து திருவிசநல்லூரில் பிறக்கிறாரு. அவருடைய இயற்பெயர் வந்து சிவராமகிருஷ்ணன். இவர் அப்புறம் ஸ்ரீதர ஐயாவாள் சுவாமிகள், அதுக்கப்புறமா போதேந்திர சுவாமிகள், அப்பைய தீட்சிதர், தியாகையர், இவங்க எல்லாருமே ஒரே சமகாலத்தை சேர்ந்தவங்க. இத்தனை மகான்கள் ஒரு காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க எதுக்காக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் சமண மதத்தில் ரொம்ப அந்த சமண மதம்ங்கிறது ரொம்ப அதிகமானப்போ நம்முடைய சைவத்தை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக எப்படி அவர்களெல்லாம் ஒரு எழுச்சியை கொண்டு வந்தார்களோ, அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அந்நிய தேசத்திலிருந்து அந்நிய மதங்கள் எல்லாம் உள்ளே வந்தப்போ நம்முடைய இந்து மதத்தினுடைய பெருமையை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த மகான்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அவங்க தோன்றி இதெல்லாம் ஒரு அணை தடுப்பு மாதிரி எல்லாரும் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் சதாசிவ பிரம்மேந்திரரும் அவர் வந்து இந்த பூமியில் அந்த டைமில் சிவராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரோடு அவர் பிறக்கிறார். ரொம்ப அற்புதமாக அவருடைய நிறைய வேதங்களை எல்லாம் கற்கிறார். அவருக்கு சொல்லணுங்கிறதே இல்லை, அந்த மாதிரி இருந்து ஒரு விசித்திரம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அவர் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது எல்லாரும் வந்திருக்காங்க, கல்யாணம் போகிறது. அதுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமாக எல்லாரும் வந்து குவிவாங்க. எல்லோரும் எல்லாம் ஆளுக்கு ஆளுக்கு சமைக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது அப்படி இருக்கும். இந்த காலம் மாதிரி இல்லாமல் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு தடவை வெளியில எல்லாம் போயிட்டு வர்றாரு. அவருக்கு ஒரே பசி, அதனால் வர்றார். வந்தால் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லோரும் இருக்காங்க. இவர் போய் அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து பசிக்குதுமா, எதாவது கொடு அப்படின்ன உடனே அவங்க ரொம்ப எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீயே இந்த மாதிரி வந்து கேட்டான்னா என்ன அர்த்தம், சமையலெல்லாம் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு உனக்கு தரேன் அப்படின்ட்டு. அவர் வெளியே வர்றார். அவருக்கு ஒரே பசி. அப்போ தான் அவர் யோசிக்கிறார், நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நமக்கு வந்து சாப்பாடு பசிக்கு கிடைக்கலையே, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன கஷ்டம் எல்லாம் படணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து அந்த ஞான உதயம் பிறக்கிறது. என்ன பண்ணுறாரு, சரி இதுதான் நம்ம இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறார். கிளம்பிட்டு ஊராக போக ஆரம்பிக்கிறார். அது கம்ப்ளீட்டாக அதை திறந்துடுறார். அந்த குடும்பம், அம்மா அப்பா எல்லாத்தையும் திறந்துட்டு, அதாவது திடீர்னு ஒரு ஞானம் பிறக்கிறது. எப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக ஞானம் பிறக்கிறதோ அவருக்கு அந்த மாதிரி ஞானம் பிறக்கிறது. அந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் அவர் பயணப்படுகிறார். ஸ்ரீதர ஐயாவாள்கிட்டே இவர் கொஞ்ச காலம் வந்து வேதாகமம் இதெல்லாம் வந்து அவர் கற்றுக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் அங்கங்கே போயிட்டு நிறைய தன்னுடைய புலமையை காட்டி
எல்லா வாக்குவாதங்களில் ஜெயித்து இப்படியெல்லாம் அவர் வந்து புகழ் பெற ஆரம்பிக்கிறார். அப்போ தான் வந்து மைசூர் சமஸ்தானத்தில் இவரை பற்றி கேள்விப்பட்டு அங்கே வர சொல்கிறாங்க. அவர் அங்கேயும் போயிட்டு அவருக்கு ரொம்ப பிரபலமாயிடுறார் இந்த வாக்குவாதம் பண்ணுறதில்ல. அப்போது இதெல்லாம் கேள்விப்படுறார் இவருடைய குரு. கேள்விப்பட்டுட்டு அவர் ஒரு தடவை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சிவராமகிருஷ்ணா, நீ எத்தனை நாள் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க போகிற, உன்னோட வாய் மூடவே மூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அது சொன்ன உடனே அதை வந்து ஒரு பெரிய குரு உபதேசமாக அவர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து பேசுறது அப்படிங்கிறதே இல்லை, கம்ப்ளீட்டாக அவர் வந்து மௌனி ஆயிடுறார். அதுக்கப்புறமாக அவர் அவதூதராகவும் ஆகிறார். அதாவது ஒரு உயர்ந்த நிலையில், அதாவது ஆடைகளே இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு நிர்வாண சன்னியாசியாக அவர் ஆயிட்டு இவர் பல இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கார். பல அற்புதங்களையும் அவர் வந்து செய்கிறார். அதில் ஒரு நிறைய இருக்குது அவருடைய வாழ்க்கையில். அவர் அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு வந்து அந்த சன்னியாசி மேலே ஒரு பக்தி ஏற்படுகிறது, நம்முடைய இந்து மதத்தின் மேலே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. அதனால தான் இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள். ஒரு தடவை அவர் வந்து அந்த சைடு நவாப் வந்து டேக்ஸ் கலெக்ஷனுக்காக அங்கே கேம்ப் போட்டிருக்காரு. இவர் அந்த வழியாக நிர்வாணமாக போயிட்டுருக்காரு. அப்படி போகும்பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து வேணும்ட்டே போகிறான் அப்படின்ட்டு. அதனால் அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கோசரம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, நடந்து போயிட்டுருக்கிற சுவாமிகளுடைய கையை வெட்டிடுறார். வெட்டினோடனே கை கீழே விழுந்துருச்சு. ஆனால் அவர் அதை பற்றி ஒன்றுமே அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கார். அப்போ தான் இவருக்கு தெரியுது, ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இவர் பெரிய மகான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஓடுறார். ஓடி அந்த கையையும் தூக்கிட்டு ஓடுறார். ஓடிட்டு, சுவாமிகள் என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கையில் கை இருக்கா, சரின்னு சொல்லிட்டு அந்த கையை வாங்குறாரு, வச்சுக்கிறாரு. அப்படி அது ஒட்டின்றது ஒன்றுமேல அவர் அப்புறம் அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கார். அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதத்தை அவர் வந்து நிகழ்த்த உடலை கடந்த ஒரு நிலை அப்படிங்கிற மிக உயர்ந்த நிலைக்கு அவர் வந்து வந்துடுறார். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய குருவே சொல்கிறாரு, சதாசிவம் மாதிரி என்னால் வந்து ஆக முடியுமா அப்படின்னு ஏக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவிற்கு ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு போயிடுறாரு. கொடுமுடி பக்கமெல்லாம் அவர் வந்து போகிறாரு, காவேரி ஓடுகிற இடத்துல. அப்போ ஒரு தடவை அவர் அங்கே உட்காந்துட்ருக்கார், அந்த மணலில் உட்காந்துருக்கும்போது பெரிய வெள்ளம் காவேரியில் வருது. அவரையும் அடிச்சுட்டு போயிடுறது. அந்த கொடுமுடியில் இருக்கிறவங்கெல்லாம் பக்தர்கள்லாம், ஐயோ நம்ம சுவாமிகளை அடிச்சுன்னு போயிட்டு அவர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்படுறாங்க. எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஒரு 4 மாதம் கழித்து ஆற்று மணலை எடுக்கிறதுக்கோசரம் அங்கேருந்து ஒருத்தர் வந்து மண்வெட்டியில் எடுக்கும் பொழுது அந்த மண்வெட்டியில் ரத்தம் வருது. அவர் பயந்து போய்டுறாரு. பயந்து போயிட்டு அப்புறம் கையால் எல்லாம் பார்க்கும் பொழுது உள்ள நிஷ்டையில் சதாசிவ பிரம்மேந்தர் உட்காந்துருக்கார். எந்த விதமான காற்று ஒன்றுமே கிடையாது, வெளிச்சம் கிடையாது. 4 மாதமாக அப்படியே இருக்கார். அப்புறமா எல்லாருமா சேர்ந்து அவரை தூக்கி வெளியே உட்கார வைக்கிறாங்க. அந்த மண்ணெல்லாம் தட்டின பிறகு அவருக்கு அந்த நிஷ்டையிலேருந்து அவர் வந்து வெளியே வர்றார். வெளியே வந்துட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி அவர் வந்து தன்னை மறந்த அந்த பிரம்ம ஞானம், எதை தேடிக்கொண்டு சிருங்கேரி சுவாமிகள் இங்கே வந்தாரோ பிரம்ம ஞானத்தோட பிரம்ம ஞானமாகவே அவர் வந்து வாழ்ந்து இந்த பகுதியில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி புதுக்கோட்டை சமஸ்தானம் அவர் வந்து அந்த அரசர் கேட்குறாரு, எனக்கு ஏதாவது அவர் முதல்ல அரண்மனைக்கு கூப்பிட்றாரு, இவர் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறமாக ஏதாவது எனக்கு வந்து ஒரு மந்திரம் நீங்கள் தீட்சை கொடுங்க அப்படிங்கிறது. அப்போ தான் அவருக்கு வந்து தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை அந்த ஆற்று மணலில் எழுதி காமிக்கிறார். ஏன்னா அவர் பேச மாட்டார். அதனால் வந்து காமிச்ச உடனே அவர் அந்த மண்ணை ரொம்ப பயபக்தி அந்த மணலை அப்படியே அள்ளி தன்னுடைய அரண்மனையில் கொண்டு போய் இன்றைக்கும் அந்த அரண்மனையில் அவருடைய அந்த மணல் அப்படிங்கிறது பூஜை ரூமில் இருக்குது. அதே மாதிரி புதுக்கோட்டை பிரகதாம்பாள் கோவிலுக்கு போனால் அங்கே வந்து சதாசிவத்துக்கென்றே ஒரு மண்டபமே அவங்க கட்டி அவரை வந்து இன்றைக்கும் தினமும் பூஜித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பிரகதாம்பாள் சந்நிதி புதுக்கோட்டையில் இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய மண்டபம் இவருக்கு சுவாமிகளுக்கு அப்படின்னு கட்டி அங்கே வந்து அவருடைய படத்தை வச்சு வணங்கி கொண்டிருக்கிறாரு. புதுக்கோட்டை அரசர்களுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு கண்கண்ட தெய்வமாக இருக்கிறார். இதையும் விட ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் அரசர் அவருடைய பெண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போய் அங்கே வேண்டிக்கிட்டா சரியாக போயிடும். அப்போது அன்றைக்கு சமயபுரம் மாரியம்மனே அந்த ராஜாவுடைய கனவுல தோன்றி, இந்த மாதிரி வந்து நீ இங்கெல்லாம் போக வேண்டாம், புன்னைநல்லூருக்கு போய் அங்கே ஒரு புத்து இருக்குது, அந்த புத்தே நான் தான், அதை வந்து நீ போய் கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவர் அங்கே போகிறார்.
போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு புத்து இருக்குது. அந்த புத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு நிர்வாணமாக. அவர் பெரிய மகான்கிறது இவருக்கு புரிஞ்சு போயிடுறது. அதனால அவர் அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண உடனே, ஓ நீ சமயபுரம் மாரியம்மன் அனுப்பிச்சாளா, உனக்கு என்ன வேணும், இங்கே வந்து தரிசனம் தானே வேணும், இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தையே வந்து ஒரு மாரியம்மனாக உருவாக்கிட்டு இவளை வேண்டிக்கோ உனக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அந்த புத்த மண்ணையே எடுத்து கொடுக்குறார். அவ தான் புன்னைநல்லூர் மாரியம்மன். அப்படி ஒரு பிரத்யக்ஷமான தெய்வம் இன்றைக்கும் வந்து பலருக்கும் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறார். இப்படி நிறைய கோவில்களை எல்லாம் அவர் உருவாக்கி இருக்கிறார். மிகச்சிறந்த இசைக்கலைஞர். அவர் வந்து மானச சஞ்சரரே அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பிரபலமான பாட்டு. அந்த மாதிரி பல பாடல்களை அவர் ஏற்றி இருக்கிறாருன்னா அவர் எழுதி காண்பிப்பார், மற்றவங்க அதை வந்து அப்படி படி எடுத்து பாட எந்த ராகத்தில் பாடணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லுவார், அவங்க எல்லாரும் பாடுவாங்க. இந்த மாதிரி பல நிலைகளில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்த அவர் இங்கே நெரூருக்கு வரார். நெரூருக்கு வந்துட்டு தான் சமாதி ஆகணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்த பிறகு அவர் வந்து புதுக்கோட்டை மன்னர், தஞ்சாவூர் மன்னர் எல்லாரையும் அழைச்சி, எனக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் சமாதிக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க, இதை குறிப்பிட்ட நாளில் நான் சமாதி ஆக போகிறேன் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய ஜீவ சமாதி ஆன பிறகு 10ஆம் நாள் அந்த சமாதி மேலே ஒரு வில்வ மரம் வளரும், அது வந்து அப்படியே இருக்கும். அதே மாதிரி 12ஆம் நாள் வாரணாசியிலேருந்து ஒரு சன்னியாசி ஒரு லிங்கம் கொண்டுவார், அந்த லிங்கத்தை நீங்கள் கைலாசநாதர் அப்படின்னு பேர் வச்சு அந்த லிங்கத்தை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதே மாதிரியே இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த சமாதி அவர் உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. மேலே அவர் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதே மாதிரி சமாதியை அமைத்து விடுகிறார்கள். மட்டும் அவர் வந்து உயிர் துறக்கலை, அவர் தானே ஜீவ சமாதியாக உள்ளே இன்றைக்கும் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி 10ஆம் நாள் அந்த வில்வ மரம் வளர்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மரமாக அந்த வில்வ மரத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி கைலாசநாதர், நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல கைலாசநாதரும் விசாலாட்சி அம்மாளும் இருப்பாங்க. அந்த 12ஆம் நாள் மிகச்சரியாக ஒரு சன்னியாசி கொண்டு வந்து கொடுக்குறார் அந்த லிங்கத்தை, அந்த பானலிங்கம், அதை வச்சு பிரதிஷ்டை பண்ணி கோவிலாக அவங்க அமைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் விட இன்றைக்கும் நாம் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே கண்மூடி அமர்ந்து கொண்டிருந்தால் யோகா தியானம் இதில் எல்லாம் கொஞ்சம் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அவர்களுடைய குண்டலினி சக்தி வந்து அசைறத நிச்சயமாக உணரலாம். இதெல்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னால் கூட கண்ணு மூடி அமர்ந்திருந்தால் நல்ல ஒரு தியான நிலை ஏற்படுவதை காணலாம். அதே மாதிரி இப்போ சிருங்கேரி சுவாமிகள் மாதிரி ஒரு ஏக்கம், அவர்கிட்டேருந்து நமக்கு ஏதாவது ஒரு செய்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி முழுமையான ஏக்கத்தோட அவர் சமாதியில் உட்கார்ந்தா நிச்சயமாக அவர் உங்களோடு பேசுவார். இப்படி ஒரு பேசும் மகானாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள். அவர் இருக்கிற இடத்துல இருந்தே கூட நம்ம வந்து தியானம் பண்ணலாம், வணங்கலாம், பிரார்த்தனை செய்யலாம். அது ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் அவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி, எப்படி இமயமலைங்கிறது நம்ம போன உடனே ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படுகிறதோ அந்த மாதிரி வந்து அவர் அருள் புரிந்தால் நம்மால் அந்த ஈர்ப்பு சக்தியாக அப்படியே இழுக்கப்பட்டு நம்ம வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே உதாரணம். சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளுடைய ஒரு உறவினர் மதுரையில், அவர் மதுரை, அதனால் மதுரையில் இருக்கிறவங்க ஒரு பெண். அந்த பெண் வந்து இப்போது கவுஹாத்தி அஸ்ஸாமில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு நாள் இங்கே வந்திருந்தப்போ அவங்க அந்த உறவினருங்கிற கொஞ்சம் ஒரு பாசம் இருக்கும் இல்லையா, அவன் அடிக்கடி அவங்க இங்கே மெட்ராஸ்க்கு வரும்போதெல்லாம் இங்கே வருவாங்க. அப்போ இங்கே வந்திருந்தப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன், நீங்கள் வந்து உங்களோட ஒருத்தர் பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி அவர் யார் அப்படின்னு பார்த்தா, நெரூர்லேயே சுவாமிகளுடைய பக்தர்கள் சில பேராக சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்ரஸ்டினுடைய தலைவர் அவர் ரகுநாதன் பேர். அவர் வந்து யூஎஸில் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தவர். இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் இங்கே வந்து இருந்து அந்த ட்ரஸ்ட்டு வீடு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இங்கேயும் அவர் வந்து போயிட்டுருப்பார். அந்த மாதிரி அவர் என்னோட பேசணும்னு சொன்னாருன்னு அவங்க சொன்னாங்க. அந்த பெண் பேர் காமாட்சின்னு பேர். அவர் சொன்னான். ஆனால் சரி அப்படின்னு சொன்னால் அவருடைய வேண்டுகோள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் அவர் நெரூரில்,
அதே மாதிரி மானாமதுரையில், வாரணாசியில், கராச்சியில் 4 இடங்கள்லையும் அவர் சமாதி ஆயிருக்காரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கும் மானாமதுரையில் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. வாரணாசியில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரகுநாதனுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் கராச்சிக்கு போயிருக்கீங்களே, நான் 51 சக்தி பீடங்களுக்காக அங்கே நான் போயிருந்தேன் நான். அதனால் அங்கே நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கா, இல்லைன்னா நீங்கள் என்னோட வாங்க, நம்ம 2 பேருமா போய் அதை கண்டுபிடிக்கலாம். பாகிஸ்தானுக்கெல்லாம் போகிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நடக்காத காரியம். ஏன்னா அவங்க டூரிஸ்ட் விசாவே கொடுக்கறது கிடையாது. நான் போயிட்டு வந்தது அம்பாளுடைய ஒரு அதிசயமாக தான் நான் போயிட்டு வந்தேன். அதனால் அவர் அப்படி சொன்ன உடனேயே எனக்கு பார்க்கலாம், நான் வந்து விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப நாளை வந்து பிரம்மேந்திர சுவாமிகளை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அப்போது அந்த இதெல்லாம் சேர்ந்த உடனே எனக்கு இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதுக்கு ஏற்ற மாதிரி மிகச்சரியாக வந்து எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிது. அதனால் நான் இங்கே வந்து அன்றைக்கு நான் தியானத்தில் உட்காந்தப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது. அப்படி ஒரு சக்தி நமக்குள்ளே வந்து அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஒரு எழும்புறதை நல்லா உணர முடிஞ்சது. ஒரு விதமான ஒரு இந்த நிலைக்கு நம்மளால் மிக எளிதாக நம்மளால் போக முடிகிறது. அப்படி ஒரு அற்புதம் அப்படிங்கிறது இங்கே நிகழ்கிறது. எனக்கும் வந்து அது நிகழ்ந்தது. அதே மாதிரி நான் அதுக்கப்புறம் நான் திருப்பியும் வருவேன் அப்படிங்கிற நான் வந்து நினைக்கவே இல்லை. ஆனால் ஆச்சரியமாக 27 நாள், ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் 27 இல்லையா, நம்ம பிரகாரம் வந்து 27 நட்சத்திரங்கள் முடிஞ்சால் திருப்பியும் ஆரம்பிக்கும், அஸ்வினி பரணின்னு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மிகச்சரியாக 27 நாள் கழித்து திருப்பியும் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து திருஈங்கோய் மலையில் அகத்தியருக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் அவங்க வந்து ரொம்ப விசேஷமாக எல்லாம் பண்ணுறாங்க. அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் இங்கே வந்தப்போ இங்கே நெரூருக்கு வந்து இங்கே நம்ம திருப்பியும் சுவாமிகளை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு திருப்பியும் என்னை அவர் வந்து தானாகவே இங்கே அவர் கவர்ந்து இழுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். நான் நினைக்காமையே திருப்பியும் ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி என்னை போல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து வெவ்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்கலாம், பிரார்த்தனைகள் இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் வந்து இவரை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். நான் நிறைய பேருக்கு, நிறைய மக்களுக்கு நிறைய அவர் செய்திருக்கிறார். உங்களுக்கும் நிச்சயமாக அவர் வந்து அந்த அருளை கொடுப்பார் அப்படிங்கிறது நான் திடமாக நம்புகிறேன். இந்த இடத்திலே அவரையே சாட்சியாக வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கிராமத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் நல்வரவு சொல்ல விரும்புகிறேன் நான். இது நெரூர் கிராமம், காவேரி கரையில் இருக்குது. இதை வந்து சதாசிவ பிரம்மேந்திரால் தேர்ந்தெடுத்த ஒரு இடங்கிறதுனால ஒரு விசேஷமான இடம் இது. அவர் கடைசி காலத்தில் இங்கே தான் இருந்தார். இந்த இடத்துல இருந்து தான் அவர் தியானம்லாம் பண்ணார். அவரை பார்க்க கோடிக்கணக்கான ஜனங்கள் வராங்க. எல்லாரும் அநேகமாக பௌர்ணமி அன்னைக்கு வருவாங்க, இல்லாட்டாக்கா எவ்ரி தர்ஸ்டே வராங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வருவாங்க, வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. இங்கே அதிஷ்டானம் இருக்குது, தியான மண்டபமும் இருக்குது. அவருக்குன்னு கோவில் இல்லை, ஆனால் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஒரு வில்வ மரம் இருக்குது, பெரிய மரம். அந்த மரத்தை தான் நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம், அதுக்கு தான் பூஜை பண்ணுறோம், அதுக்கு தான் அலங்காரம் பண்ணுறோம். அவருக்குன்னு அந்த உருவம் படம், அவர் இருந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தாருங்கிற படம் எங்ககிட்ட இல்லை. ஏன்னாக்கா அவர் அவதூதர், அதனால் அந்த காலத்தில் கேமராவும் இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் படமும் எடுக்கலை. ஸோ அவர் வந்து ஒரு அவதூதர். அவருக்கு வந்து இந்த இதுதான் சொக்காலாம் போட்டுக்கணும், வேஷ்டி உடுத்திக்கணும், அங்கவஸ்தை போட்டுக்கணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கூட இல்லை அவருக்கு. அவருக்கு எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு அவதூதர். அதனால் யாரோடையும் அவர் மூவ் பண்ணவும் விரும்பலை. ஜனங்களை தனியாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்பினார். ஸோ அந்த காலத்தில் நெரூர் கிராமம் வந்து யாருமே இல்லை, ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்ட இடமா இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல தான் 2 நதியும் சேர்றது, காவேரி நதி, அமராவதி நதி, 2 சேர்ற இடம் இது. திருமுக்கூடலூர் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி இங்கே நெரூர் கிராமத்தில் அவருடைய ஜீவ சமாதி அடைஞ்சார். அவர் அடைஞ்ச உடனே அவர் சொன்னார், அவர் இன்னும் கொஞ்ச நாளில்
வருவாங்க வடநாட்டிலேருந்து. அவங்க வந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க வந்து அந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு பண்ணுங்க, எனக்கு கோவில் கட்டாதீங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு மரம் இருந்தால் கூட போதும், எனக்கு கோவில் வேண்டான்னு. ஸோ இங்கே போனீங்கன்னா இப்போ அதிஷ்டானம் இருக்கும், மரம் இருக்கும், அதுக்கு முன்னால் சிவன் கோவில் இருக்குது, பார்வதி கோவில் இருக்குது. அது ரொம்ப நல்ல ஒரு எளிமையான கோவில் இது. ரொம்ப பெரிய கோவில் இல்லை, சின்ன கோவில் தான் அது. ஆனால் நல்ல நிறைய பக்தர்கள் வராங்க, வந்து எல்லாம் பஜனை பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அதை தியானம் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. அவருடைய வாழ்க்கை சரித்திரம் ஒரு பெரிய புராணமே சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லைன்னு சுருக்கமாக சொல்லணும்னாக்கா, அவருக்கு பல இவர் சித்தர்னு சொல்லிட்டு அவருக்கு பல நல்ல சக்தி எல்லாம் இருந்தது. மனிதனுக்கு, சாதாரண மனிதனுக்கு இருக்கிற சக்தியை விட அதிகமாக அவருக்கு சக்தியெல்லாம் இருந்தது. ஒரு காலத்தில் அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு முஸ்லீம் லேடிஸ், ராயல் ஃபேமிலி, அவங்கெல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க ஏன் இப்படி ட்ரெஸ்ஸே பண்ணிக்காமல் நடந்து போகிறாரு, இவர் மரியாதையே இல்லாமல் இவ்வளோ பொண்ணுங்கள்லாம் குளிக்கிறது பார்க்கலையா, அவர் இதை போய் நவாப் கிட்ட சொல்லி பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க. அவர் வந்து யார் அதை மாதிரி இடத்துல போய் இந்த மாதிரி நடந்துருந்தது, அவரை கையை வெட்டுன்னு சொல்லிட்டார் அவர். ஸோ அவங்க வந்து கையை வெட்டிட்டாங்க. அவர் கையை வெட்டினது கூட அவருக்கு அது தெரியாது. அது பாட்டு ஒன்றும் கவனிக்காமல் நேராக நடந்து போயிட்டே இருந்தார். அதை பார்த்து பயந்துட்டாங்க எல்லாரும். ஐயோ இப்படி போகிறாங்களே, அப்போ சித்தராதம் இருக்கணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கையை கொடுத்து, கையை எடுத்துகிட்டு போய் காட்டி, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் நாங்கள் உங்களை கையை வெட்டிட்டோம் அப்படின்னாங்க. அதை பற்றி பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்து அதை கையில் ஒட்டின்னு விட்டார். அது கையில் உடனே ஒட்டின்னு விடுத்தது. அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருந்தது. இன்னும் அதுக்கு முன்னால் ஒரு சில ஒரு இடத்துல குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருந்தது. ஏன்டா அழறேன்னு கேட்டாக்கா, நான் மதுரையில் திருவிழா நடக்கிறது, எல்லாரும் எங்கள் வீட்டில் போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அங்கே போய் பார்க்கவே முடியல, எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்னாரு. அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய கண்ணை மூடிண்டு நீ தியானம் பண்ணு வருவோம்னு கண்ணை மூடின பையன் அவ்வளோதான். மதுரையில் நடக்கிற அத்தனையும் அவனுக்கு பிடிச்சவன் தெரியுது. அந்த மாதிரியான சில அற்புதங்கள்லாம் அவர் செஞ்சுருக்காரு. அவர் கல்யாணம் சின்ன வயசுலேயே பண்ணிட்டாரு, ஆனால் வாழலை, ஒரு கணவன் மனைவியாக வாழலை. அந்த இடத்த விட்டு வந்துட்டு தியானம் பண்ணணும், எல்லா மக்களுக்குடைய நன்மைக்காக நம்ம தியானம் பண்ணணும், அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும், அவங்கள பற்றி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தான் போனார் அவர். ஸோ அவர் வந்து ஒரு சித்தர். அவர் எங்களுக்கு இந்த ஏரியாவில் நாங்கள் எல்லாரும் அவங்கள ரொம்ப வணங்குறோம். ஒவ்வொரு பௌர்ணமியும் நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஜனங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. நீங்களும் வரணும், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குடும்பத்தோட இங்கே வரணும், வந்து இருந்து பார்க்கணும். அவர் தியாகராஜர் மாதிரி, தியாகராஜர் எப்படி பக்தி பாடல்களை எல்லாம் ஏற்றினாரோ அதே மாதிரி இவரும் நிறைய பாடல்கள்லாம் ஏற்றிருக்காரு. ஆனால் தியாகராஜர் மாதிரி அவ்வளவு பாடல்கள் ஏற்றலை, கொஞ்சம் குறைச்சலாக தான் பண்ணியிருக்காரு. அவர் மானச சஞ்சரி அப்படிங்கிற அந்த பாட்டு, அந்த மாதிரி நிறைய பாட்டு பாப்புலர். இப்பெல்லாம் கூட சங்கீத கச்சேரியில் அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது சதாசிவ பிரம்மேந்திரால் பாட்டை பாடுவாங்க. அதை அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு பாடுறதில்ல, அவங்க சட்டுன்னு பாடிடுறாங்க. அதனால் ஜனங்களுக்கு அவ்வளோவா தெரியறதில்ல. ஆனால் நீங்கள் அதை கவனிக்கணும், அது சதாசிவ பிரம்மேந்திராவுடைய பாட்டுன்னு. அவர் அந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஒரு தத்துவ பாடல்கள், அதையெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இங்கே எல்லாம் வசதியெல்லாம் இருக்குது. கிராமத்தில் அதை வந்தால் நீங்கள் தங்கலாம், சாப்பிடலாம், இந்த மாதிரி ஏதாவது சேவை செய்யணும்னா சேவை செய்யலாம், காவேரியில் குளிக்கலாம். அது மாதிரி நல்ல வசதியெல்லாம் இருக்குது. இப்போது முன்ன ஒரு காலத்தில் இல்லை, எல்லாம் இப்போ நல்ல வசதியெல்லாம் இருக்குது. பஸ் வசதி இருக்குது, கார் வசதி இருக்குது, நல்ல ரோடு இருக்குது, ஆட்டோ இருக்குது, எல்லா வசதி இருக்குது. நீங்கள் எல்லாம் வரணும், நீங்கள்லாம் கும்பலாக வரணும், வந்து இருந்து சேவிச்சுட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நமஸ்காரம்.